இல்ல தலைமையில கொடுத்த காசை பட்டோடா பண்ண கொடுத்த காசை வீடு வாங்கிட்டாரு ஒரு வாட்டி. ஓகேவா? அவருக்கு அடுத்த வாட்டி அவர் சீட்டு கொடுக்கல. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஏதோ வீடு அவருக்கு வந்து 20 கோடி கடன்ல இருந்துச்சு. ஓகேவா? அவர் வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் தலைமையில வேற வச்சோம். அடுத்த வாட்டியும் இது பண்ண இப்போ வந்து அதை கேண்டிடேட்டே மாத்தியாச்சு. அவர் சும்மா பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல இந்த டிவி சேனல்ல மட்டும் வந்து பேசிட்டு இருக்காரு. பழைய எம்எல்ஏ கேண்டிடேட். விக்னேஷ் என்ன சொன்ன வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. இப்போ டிஎம்கே அவ்வளவு பெரிய இது அவ்வளவு பெரிய நீங்க எம்ஜிஆரே பார்த்தவங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க ஏன் ஒரு இப்போ சப்போஸ் ஒரு பிசி கேட்டகரி அதிகமா இருக்க ஏரியால உங்க தொகுதியில இருந்து ஒரு இன்னொரு ஆள ஒரு எஸ்சி கேட்டகரி அந்த மாதிரி யாராச்சும் வச்சு அந்த மாதிரி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? அவ்வளவு உங்களுக்கு இது இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பாயிண்ட் அதெல்லாம் இருந்தது. அது இல்ல ஆபீசர், அது சும்மா பேசுறதுதான், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சமூக நீதின்றது வந்து சும்மா அதை வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், அது வந்து ஒரு பிரெயின் வாஷ் தான். என்னன்னா சிறுபான்மையர் ஓட்டும் அவங்களுக்கு தேவை, அதனால வந்து அதை வந்து ஒரு பிரெயின் வாஷ் தான். இதுவே கேஸ்ட் ரீதியா பிரிக்கிறது தானே ப்ரோ? அதாவது எந்த கம்யூனிட்டியில யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க அந்த கம்யூனிட்டி ஆளுக்கு தான் சீட் ஆமா ஆபீசர். நீ இவன் சரணுன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, சிட்டிசன் சரணு. அவன் ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி சொல்லிக்கிட்டே இருப்பான், டேய் சமூக நீதி எல்லாம் சும்மா பேசுறது தான்டா, அட் தி எண்ட் வந்து எலெக்ஷன்ல ஓட் பாலிடிக்ஸ் தான். இங்க ஓட் பாலிடிக்ஸுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு தான் போவாங்க. ஜெயிக்கணும்ல, நம்ம மக்களும் இன்னும் அப்படித்தானே இருக்கானுங்க. இப்ப நீ சொல்றல சிறுபான்மையரை நிக்க வைக்கலான்ட்டு, அது ரிஸ்க் ஃபேக்டர் இல்ல. இப்போ அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரிஸ்க் ஃபேக்டர் தானே. எனங்களே உனக்கு புரியுதா? இன்னமும் ஜாதியை பிடிச்சு தொங்குற ஊரு தானே இது. கட்சியோட அடிப்படை கொள்கையே ஃபாலோ பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க இருக்காங்கல்ல ரிசர்வேஷன் சொல்றாங்கல்ல, அந்த ரிசர்வேஷன்னா அதாவது அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதின்னு. ஓகேவா? அது வந்து 40 43 எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல, அப்புறமா நான் பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? அது வந்து எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 இருக்கும், சாரி 43 என்னமோ. அவங்க வந்து இது எஸ்டிக்கு வந்து ஒரு 5 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகேவா? மிஞ்சி போனா ஒரு 45 ஒரு 48 அந்த ரேஞ்சு தான் இருக்கும் எஸ்சி எஸ்டி. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபிசி அந்த அந்த கேட்டகரிலாம் வராது. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தவரை ரூல்ஸை பொறுத்தளவு அதில் நீங்க எஸ்சி கேண்டிடேட்டும் நிறுத்தலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மற்ற ஓபிசி கேண்டிடேட் யாரை வேணாலும் நிறுத்தலாம். ஓகேங்களா? ஆனா இந்த ரிசர்வேஷனுக்கு பாத்தீங்களா, அந்த ரிசர்வ் தொகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இவங்களை மட்டும்தான் ஷெடியூல் கேண்டிடேட்டை மட்டும்தான் அதை வந்து நிறுத்தணும். ஓகேங்களா? ஷெடியூல் கேண்டிடேட் மட்டும்தான் நிறுத்தணும், இதான் ரூல். ஆனா பொதுவா வந்து எத்தனையோ வாட்டி வந்து திமுகவை பார்த்து எல்லாருமே கேட்டது வந்து, திருமாவளவன் அவர்களுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்கீங்களா? அவங்களோட இது விசிகாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டணியில ஒரு 6 சீட்டோ 5 சீட்டோ கொடுக்குறீங்கல்ல, ஒன்னாச்சும் பாத்தீங்கன்னா நீங்க பொது தொகுதி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ நீங்க வந்து இந்த பொது தொகுதியே கொடுக்காதப்ப நீங்க என்ன சமூக நீதி வந்து பேசுறீங்க? அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு டைம்லயும் திமுக மேல வைக்கிற அடிஷனல் விமர்சனம். என்ன ஊர்பட்ட விமர்சனம் இருக்குன்னீங்களா? அடிஷனலா வைக்கிறது. சொல்ல அபிஷேக் ஏதோ சொல்ல வந்த. இதுதான் சொல்ல வந்தேன். ஆனா திருமாவளவன்னா விக்னேஷ் ப்ரோ கரைச்ச குடிச்சு வச்சிருக்கேன். இல்லண்ணா நீங்க நானு அவர் புத்தகம்லாம் எழுதியிருக்காரா? சாரி ஐ டோன்ட் நோ. அதான் நீங்க நிறைய பேசுறதுனால இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் மிஸ் ஆயிடுது. கேக்குது. ஆபீசர் எதை சொல்லலாம். இன்னைக்கு நீ திருமாவளவன் வந்து நீ வந்து விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு அவரோட பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து விமர்சனக்குள்ளார ஆக்டிவிட்டிஸ் தான். கூட்டணி கட்சிக்கு வெளியே போயிட்டாரு. முன்னாடி திருமான்றது நான் சொல்றது ஒரு 10 years பேக் திருமான்றது உண்மையாலுமே தி பவர்ஃபுல் லீடர் தான் அவரு. தெரியும். நேத்தே விக்னேஷ் ப்ரோ சொன்னார் அந்த ஹிஸ்டரி. அதான் இப்போ வந்துட்டு அதான் அவங்க இதுவே கட்சி அவங்க இது ஜாதிகாரங்களே ஓட்டு போடாத அளவுக்கு. ஏன்னா வயசாயிடுச்சு அவருக்கும். அவரும் வந்து என்ன ஜோனுக்கு போயிட்டாருன்னா, நம்ம வந்து நினைக்கிறேன் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் பார்த்தா நம்ம அப்படிதான் கணிக்க முடியுது. நம்ம எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், நம்மளுக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்க, அதனால கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மூடுக்கு போயிட்டாரோ தோணுது.
ம். இது ஆஃபீஸர் அதுதான் ரேவந்த் நேத்து நான் நேத்து நான் கிளியராவே சொன்னேன். அதாவது பார்த்தா நீங்க அவங்க கட்சியில இருக்கிற கேண்டிடேட்ஸ், அதாவது முக்கியமான கேண்டிடேட் இருக்காங்க பத்தியா, நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்களாகட்டும், நேத்து அவரை பத்தி தான் அவர்லாம் பேசியிருந்தோம். திமுக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானே போராடுறாரு இப்போ ஆளூர்னால. அதுதான் சொல்றேன். வன்னி அரசுல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவரோட கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. புரியுதா? இந்த வேங்கை வேல் பிரச்சனையிலேயே பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த மக்களுக்கே ஆப்போசிட்ல தான் இவங்க எல்லாம். ஆப்போசிட்லன்னா அதை பத்தி இவங்க வாயே திறக்கல. அதாவது தளபதியை பத்தி கூத்தாடி அது இதுன்னு விமர்சனம் வச்சு இதே ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா வேங்கை வேலைக்கு என்ன பேசினாரு, அதை பத்தி வாயே திறக்கல. அண்ணா அந்த அதுதான் விவாதத்துக்கே நான் போகல. சொல்றேன். எல்லாருமே இப்போ திருமா மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாதுண்ணே. திருமாக்கு என்ன ஒரு ப்ரெஷரா இருக்கும்னா, கூட இருக்கிறவனே குழி பறிச்சிருவானோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட போயிருக்கலாம். ஏன்னா அவங்க இப்ப விசிகாக்கு பேசுறதை விட டிஎம்கே பேசுறது தானே ஜாஸ்தி. உண்மைதான். அவங்க டிஎம்கேட எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த டைம்ல கிளாஷ் போச்சுன்னா, இவரு இருக்கார்ல, கி வீரமணி இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ அந்த வேங்கவேலு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி பேசியிருந்தாரு. ஓகேங்களா, குற்றவாளிகளை இது பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. குற்றவாளின்னு இன்னும் அது அப்பதான் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டே போட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. 3 வருஷம் இல்லாத 3 வருஷமா பண்ணாத. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவில வந்து சங்க தமிழன் இருக்காருல்ல, அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து இவரு வீரமணி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காரான்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. என்கிட்ட அந்த வீடியோ ரெக்கார்டிங்கே இருக்குன்னு இல்லையா. அதுக்கு வந்து எங்க அவர்லாம் பெரிய மனுஷங்க, வயசுல மூத்தவருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தமிழ் வந்து ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாரு. ஐயா வந்து என்னோட வயசுல மூத்தவர், ரொம்ப அவர்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது பெரிய ஆளு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ரொம்ப வருத்தம், எனக்கு வாயை கலராதீங்க, நான் ஏதாவது டென்ஷனா பேசுற போறன்ற அளவுக்கு அவர் சங்கத்தமிழன் அவருக்கு கொந்தளிச்சிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கே ஒரு கிளாஷா தான் போச்சு. அந்த என்ன சொல்றது விசிகா விசஸ் டிஎம்கே இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு இதுவா போச்சு. அப்படியே பார்த்தோன்னா கொஞ்சம் மூடி மறைச்சு இது பண்ணி ஒரு ஒரு வழியா கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்திருக்காங்க. அப்படியே கூட்டணியில அப்படியே கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுதான் பாவம் தான். அவரும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எப்படி இந்த எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை அவர் வந்து சுயேட்சைனா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது சுயேட்சை நிற்கிற அளவுக்கு அவர் கேண்டிடேட் கிடையாது விசிகாக்கு. ஆனா ஒருவேளை எப்படி சொல்றது, ஒரு 4-5 தொகுதியில மட்டும்தான் அவங்க வந்து தனியா நிக்கிறாங்க, இது பண்றாங்க, அந்த மாதிரினா கூட ஒரு ஓகே தான். இல்லைன்னா இவர் கூட்டணிலாம் போனாருன்னா மொத்தமா அவர் வந்து என்ன சொல்றது, இந்த 2011 எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஆனார் பத்தியா, அந்த மாதிரி அவருக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லண்ணே, அவர் மேல இந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு, ஃபுல்லாவே போயிடுச்சு. அது ஜனங்களே அதுதான் வெறுப்பா தான் இருக்காங்க. ட்ரஸ்ட்டை தாண்டி அது ஜனங்களே வெறுப்பா இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனா அங்கங்க இப்ப போறாரு, கூட்டம் கூடுதுன்னா அது வேற விஷயம். ஆனா அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூடாத கூட்டமா? ஆமா. ஆனா ஓட்டா கன்வெர்ட் ஆகுதா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து இவங்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அன்புமணி அவங்க மனைவியா இருக்காங்கல்ல, சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோயில் திருவிழால இருந்து ஊரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மாதிரி கூடுவாங்கல்ல, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து இதா பேசியிருந்தாங்க. என்ன சொல்றது, நம்மளோட அடுத்த சித்திரையில என்ன வருது, இது சித்திரை மாநாடு, சித்திரை திருவிழா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னோட அதனாலதான் அவங்க வந்து தெளிவா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடுன்னு வைக்கல, வன்னியர் மாநாடுன்னு வச்சாங்க. எல்லாரையுமே போயிட்டு பர்சனலா இன்வைட் பண்ணி ஊரு பொதுக்குழு கூட்டி இது பண்ணி அந்த மாதிரி கிராம சபை மாதிரி பார்த்து, கிராம சபை கிடையாது, யார் மைக்கிறாது அந்த மாதிரி அவங்க தனியா கூட்டு இல்ல தனியா கூட்டு தனியா பேசி ஒரு இதுவா பாத்தீங்கன்னா திண்ணை பிரச்சாரம் மாதிரி பண்ணி இந்த வாட்டி அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா கூட்டமே இந்த வாட்டி வந்திருக்குது. இல்லைன்னா அந்த கூட்டத்துக்கு கூட பாத்தீங்கன்னா பெருசா வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன வாட்டியே உங்களுக்கே உங்க எல்லாருக்குமே தெரியும், போன வாட்டி ஃபுல்லாவே அவர் பிஜேபி, அதாவது ஜெயிக்க வச்சது அவர் வந்து ஏடிஎம்கே வரப்ப கூட ராஜ்யசபா எம்பி அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருந்தது வந்து பிஜேபிக்கு தான் இருந்தாரு இவரு அன்பன். இன்னொன்னு அவங்க சண்டை போட்டுருந்தாங்க பாத்தியா, இந்த வாட்டி அவங்க ஓட்டு பயங்கரமா செதறம். வேற ஒரு இது ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்களா நீங்க? ஆமாப்பா, எனக்கு ஒரு 6 வயசா இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய ஆள் தான். இது காமெடி இல்ல, இது காமெடி இல்ல, இது செய்யக்கூடிய ஆள் தான். நிறைய பாலிடிக்ஸ் நாலேஜ் இருக்கு. இல்ல
இல்ல இங்க ஏன்? இருக்க கம்பேர் ஆஹ் பண்ணும்போது அதான் பேசுனா இல்ல இல்ல அதான் பேசுனா ரொம்ப பேசுறேன்ற. இல்ல நாலேஜ் இருக்கு. திடீர்னு டேய் அவரு இல்லடா இல்ல அவர் வரலாறுகள் அதிகமா இல்ல தெரியும்டா. இல்லடா அதாவது அவருடைய வரலாறு எப்படின்னா இல்லடா பாலிடிக்ஸ் நாலேஜ் இருக்கு. இல்ல மதன் கௌரியம் மிஞ்சிருவாரு, புரியுதா? அதான் வரலாறு. பாலிடிக்ஸ் நாலேஜ் நிறைய இருக்கு. ஆனா பேசினா இந்த நம்ம அங்கிள்ஸ் கிட்ட பேசுவோம்ல ரொம்ப லென்த்தா பேசுறாரா, அதனால இவர் சொல்ற ஆமாப்பா. இல்ல 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 இரா பாலிடிக்ஸ் உங்களுக்கு லென்த்தா தான் இல்ல பேசி இல்ல ஆகணும். அதனால ஆபீசர் ஷார்ட்டா என்ன ஆகுதுன்னா முடிக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்களுக்கு கமர்ஷியல் படம் கிடையாது. நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றது அது என்ன சொல்றது, அது உன்னிப்பா கவனிச்சதா தெரியுது. நேத்து அந்த 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 ஆமாப்பா. இன்னொரு விஷயம் வந்து பேசிக் தெரியணும்ல. ஓகேவா? இப்ப அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்றதே பாத்தீங்கன்னா எனக்கு அது ஓரளவுக்கு நீங்க சொன்ன ஒரு 20-30 பாயிண்ட் சொல்லிருப்பீங்க. அதுல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என் மண்டையில ஏறிச்சு. நோட்ஸ் எடுக்கணுமா? அதாவது இல்ல ப்ரோ, ஷார்ட்டா முடிச்சு சொல்றான், ஜெனரேஷன் மாறுது இல்ல. ஆமாண்ணே, ஆக்சுவலா நான் நோட்டீஸ் இல்ல. பண்றேன். நம்ம ஜென்ரேஷன் ஆளுங்க உட்காந்து கேட்கறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து கேட்கறது நிப்பாட்டிடுறாங்க. அதாவது இல்ல இப்ப ரீல்ஸ் காலம் ஆயிடுச்சு. ஒரு பொறுமை அது யாருக்கும் அந்த மைண்டுக்கு கம்மியா போயிடுச்சு. அதனால அதான் நீங்களும் அந்த ஷார்ட்டா முடிச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறேன். விக்னேஷ், நீ ஏன் வந்து ரீல்ஸ் பண்ணி போடக்கூடாது? ரீல்ஸ்னா இது திங்கிச்சா ரீல்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பேசி இல்ல இல்ல அவன் 1 minute ரேவந்த் ஏன் கேக்குறானா, ரீல்ஸ் அந்த டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாமேன்றான், இல்ல புரியுதா? இல்ல. அடுத்து அடுத்து நம்ம யூடியூப் அப்படி சேனல் இல்லடா ஆரம்பிக்கிறோம் இல்ல. அப்படி இல்ல அலெக்ஸ். என்னன்னா உனக்கு அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தெரியுது. உனக்கு கிறிஸ்துமஸ் பண்ண ஆரம்பிப்பாரு, இவரே பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு விஷயம் கன்வே பண்ணணும், ஆனா கிறிஸ்பா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவரு பேர் மறட்டேன். நான் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஆள் தான். நான் அவரோட வீடியோ ஷேர் பண்றேன், நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். முதல்ல இன்ஸ்டால வீடியோ போட்டாலே இந்த 2 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். அதான் லாங் வீடியோ இது போட மாட்டாங்க. அதான் ஆனா இப்போ அது இருக்கட்டும். ஆனா இல்ல விக்னேஸ்வர டீட்டெயிலா பேசுறதெல்லாம் தப்பு இல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமா கூடிய தான் புரியுது. சீக்கிரம் அதான் விக்னேஷ் அண்ணா மொத்தமா வந்து போக யூடியூப் கூடாது. சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஏன்டா இன்ஸ்டாகிராம் பேசுறத யூடியூப் வரைக்கும் போயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பேச போறோம் யூடியூப்ல. இல்ல என்ன கேட்டா இவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு யாரு தெரியுமா ப்ரொமோஷன் ட்வீட் போட வைப்பாரு? வலைபேச்சு அந்த தானே. நான் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன், ப்ரொமோஷன் ட்வீட் ஆமாண்ணா, நீங்க போடுறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிங்கண்ணா. அதே கரெக்ட். எல்லாருமே விக்னேஸ்வரன் தான் பேச போறோம், நாங்க எல்லாருமே பேச போறோம். இல்ல அலெக்ஸ், குமரன், யூடியூப் சேனல் தான் கரெக்ட். ஷாம் சாய் ஆக ஆக 2 பண்றது 102. பண்றதெல்லாம் ஆனா ஆனா ஆபீசர் இல்ல வலைபேச்சுனே வருது விக்னேஸ்வர கூட கூட பழகி. இல்ல பரிதாபங்கள் அடிச்ச மாதிரி ஒரு அடி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அதாவது ட்ரால் எதுவும் இல்ல. டேய் மியூட் பண்றா யாரும். ஷாம் கீழ இருக்கான், ஷாம் பேரையே சொன்னேன். ஒரு நிமிஷம். அலெக்ஸ் குமரன் கீழ இருக்கான்றதுனால தான் குமரன் பேரையே அலெக்ஸ் சொன்னேன். கேக்குதா? பரிதாபம் சரி. மட்டும் இல்ல, என்னன்னா அந்த டைம்ல வந்து ஸ்மைல் சேட்டை, அப்புறம் நக்கலைட்ஸ் எல்லாருமே பாலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து அவ்வளவு இல்ல create பண்ணிட்டு நக்கலைட்ஸ் வந்து இல்ல ப்ரோ, நக்கலைட்ஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே குரூப். ஆஹ் இல்ல இல்ல, அந்த டைம்ல அவனுங்களும் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய போட்டிருந்தானுங்க. ஆனா வந்து இப்போ அந்த ஒரு கடைசி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எவனுமே அதை பத்தி அவ்வளவு பேசுறதே இல்ல. போட பேசுறதெல்லாம் முடியாது, பூமர்ஸ் போட்டால் போட்டுறதெல்லாம். பிரியாணி மேன் மாதிரி இது அரஸ்ட் தான் ஆகணும். அவன் ஒருத்தன் தான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தான், அவனே அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. அதான் போறதெல்லாம் பார்த்தா பூமர் ஆளுங்க இருப்பானுங்களா, ஆனா அவனுங்க இல்ல போட்டுருக்காங்க இல்ல இப்போ. ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் கரெக்டா வெயிட் பண்ணானுங்க. பிடிச்ச உடனே மொத்த பேருக்கும் அதான் வார்னிங். அவனை ஏதாவது கலாச்சே அதான் கலைஞர் ஏதாவது ஸ்டாலின் அப்படின்னு ஃபுல் லாக்கு. அப்பதான் வந்துட்டு இதான் இர்ஃபான் இந்த மாதிரி ஏதாவது டிஎம்கே சைடு இன்ஃபுளுன்சர் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பெருசா இதான் இன்னும் பெருசா அந்த வளர ஆரம்பிச்சானுங்க. கூட இவனுங்க வந்துட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சாங்க கண்டென்ட் இல்லாம. அந்த டைம் போய் வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலாச்சிருப்பானுங்க பாரபட்சம் இல்லாம. ஆனா வந்து இப்ப பார்த்தா கலாய்க்கிறதுக்கு என்ன சொல்ற, அரசியல் பக்கமே போறது இல்ல. உண்மையில இல்ல ஏடிஎம்கே டைம்ல அந்த ஒரு சுதந்திரம் இருந்தது, போட்டுதான் இதெல்லாம் கலாய்க்கிறது இதெல்லாம். இல்ல இப்பெல்லாம் இல்ல ஒரே நிமிஷம். சுதந்திரம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சென்னையில கடந்தவங்களுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அதுதான் ப்ரோ சுதந்திரம். அதுதான். இல்ல இல்ல இப்ப அப்படி இல்ல கிடையாதுப்பா. சார் இல்ல ப்ரோ, பிடி சார் ஆப்சென்ட் ஆகிட்டா எப்படி இருக்கு அந்த கதை தான் இது. சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு அன்எக்ஸ்பெக்டட் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி முதல்வர் ஆனது அந்த டைம்ல அவருக்கே அதை ஹேண்டில் பண்றது எப்படி. அந்த டைம்ல ஓபிஎஸ் எல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு இது நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அது பேர் என்னது, அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்த டைமா இருக்கும். அப்ப அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த இது ஃபைனல் டே இது. அப்ப ஆட்டோ கட்டி வச்சது அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் தான் சிஎம் இருந்தார். யாரு பேர் என்னது, ஓபிஎஸ் தான் சிஎம் இருந்தார்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம்லாம் நடத்தினாரு, இது பண்ணாரு. லேட்டரலி தான் அந்த பிப்ரவரி ஐ திங்க் இவரு வந்தாரு. பேர் என்னது? எடப்பாடி. இதுக்கப்புறம் தான் அது ஆனா கண்டினியூஸா இருந்தது. அதுவும் இல்லாம யூடியூப் கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இப்ப வந்து கவர்மெண்ட் யூடியூப்ல இல்ல எல்லா ஒரு அந்த அப்ளிகேஷன்ஸுமே கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள மாதிரி அவங்களுக்கு என்ன இது ஃபேவரா இருக்கோ அந்த இதுதான் பண்ண மாதிரி வந்துருச்சு இப்போ. பாத்தீங்கன்னா ம். காப்பிரைட் சைட்ல இப்போ அதிகமா கொடுக்கறது. ஏன்னா அவன் யூடியூப் நம்பி தான் அவன் சேனலே வச்சிருப்பான். இவன் ஏதோ ஒரு சின்ன இதை பிடிச்சி காப்பிரைட் போட்டு அடிச்சு விட்டுருவானுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? குமரனுக்கு ஆக்சுவலா தெரியும். என்ன மேட்டர்னா, இந்த சும்மி வண்ண காவியங்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் ஒருத்தவங்க வைப்பாங்க. உட்காந்து அசிங்கமா பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு நிமிஷம் இல்ல என்ன சொன்னீங்க? சும்மி வண்ண காவியங்கள். சும்மி. நான் அது அந்த திமுக கொத்தடிமை குரூப் தானே? அதுதான் இல்ல 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 அப்படின்னா அப்படின்னா அது வந்து இல்ல அது வந்து ஒரு பாட்காஸ்ட். ஓகேவா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதோ அது என்னது யூடியூப்ல ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, எப்படி சொல்றது, ப்ரோமோ மாதிரி வந்துட்டு இருக்கும். ஃபுல் வீடியோலாம் இருக்காது. நீங்க ஏதாவது அப்ளிகேஷனுக்குள்ளார போனாதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அப்ளிகேஷனுக்குள்ள போனாதான் அது வந்து பாட்காஸ்டா ஓடுமீங்க. அதுல வந்து சேக்ரிகேட் பண்ணி தனித்தனியா வச்சிருப்பாங்க. இப்ப எப்படின்னா அவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டா பேசுவாங்க. என்ன சொல்றது, வளர்ச்சனை டைலாக் மாதிரி பாத்தீங்கன்னா வாயை திறந்தரே மாதிரி பேசுவாங்க. ஆனா அப்படி வந்து கலோக்கியலா பேசும்போது இடையில வந்து நடக்கிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இதா இருந்துச்சு. ஓகேவா? ஜென்ரலா பாத்தீங்கன்னா பண்ணா பேசுற மாதிரி அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இதாச்சு, ஏன்னா அதுல வந்து ஒருத்தர் வந்து தன்னை போலீஸா ஒருத்தர் சொல்லிக்காரு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் இது டீமில் இருந்தேன், இப்படி இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இடையில பெரியார் ஐடியாலஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில பேசுவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியுமோ. அதாவது அலெக்ஸ், இந்த 18+ கண்டென்ட் நீங்க முன்னாடி பார்த்துருப்பிய, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்கல்ல. அவன் அபியூஸ் ஓகேவா? தானே பண்ணின்னு இருப்பான். அந்த அவன் அந்த அபியூஸ் மாதிரி பண்ணுவான், ஃபேஸ் காமிக்காம தானே பண்ணிட்டு இருந்தான். அதுதான் அபியூஸ்னா பயங்கரமா, புரியுதா? அப்படிதான் பண்ணிட்டு யாரு ப்ரோ? சும்மி வண்ண காவியங்கள் தான். ஓகேவா? அந்த பாட்காஸ்ட்ல சொல்லுங்க. சோ அது வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இடையில ஐடியாலஜி பேசுறது. சரி, ஓகே, ஐடியாலஜி ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அண்ணாதுரை காலத்துல இருந்தது வந்து நல்ல ஐடியாலஜி தான். ஓகேவா? பெரியாரை பத்தி பேசுறது அது நல்ல விஷயம் தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா இதுல எங்க பிரச்சனைன்னா கலைஞரையா இருக்காருல்ல, அவரை வந்து அப்படியே சைலண்டா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இதுவா மாத்துவாங்க. கலைஞர் அது பண்ணியிருக்காரு இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேச வச்சு அந்த அவங்க கலைஞரை என்ன டிஎம்கே பண்ணுவாங்க, ஐடியாலஜி தேசிய தலைவர் மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அதான் பண்ணுவாங்க. சும்மி வண்ண காவியங்கள் எது? கிருஷ்ணா, நம்ம ஒரு நிமிஷம் இல்லடா, இவர் சொன்ன அந்த மாத்தக்கூடியது இல்லடா அலெக்ஸ், ஒரு நிமிஷம் மூடுறா கொஞ்ச நேரம். இரு ப்ரோ அவனா ரெக்கார்ட் பண்ணி ஒரு மாதிரி போகும் டேய், ப்ரோ. லூசு பையலே, அவங்க பேரே அதான். ஒரு சும்மி வண்ண காவியங்கள் வந்து அது பாட்காஸ்ட். அது டேய் ஒரு நிமிஷம் இருறா. சும்மி வண்ண காவியங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட். அதுல போய் வந்து இப்ப கரண்ட் எம்பியா இருக்கிறாங்க பேரு கனிமொழின்னு ஒருத்தவங்க, அவங்க உட்காந்து அது இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது எப்பனா வந்து இவங்க எல்லாம் அபியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. 18+ கண்டென்ட் வந்து ஒரு பீக்ல போய்கிட்டு இருக்கப்ப போய் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா வந்து இதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ ப்ரமோ போடுவானுங்க. அதுல என்னன்னா வந்து மூஞ்சி வைக்கிறதுக்கு பயம். மூஞ்சில வந்து ஒரு மாஸ்க் இது போட்டுப்பானுங்க, இந்த அனிமி மாஸ்க் போட்டுப்பானுங்க. இது அப்படிதான். இது அந்த 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 இதுல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே பேச ஏடிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுல போய்கிட்டு இருந்தானுங்க. ஒரு அபியூஸ் மோடு தான் அவனுங்க. எப்படின்னா வந்து அவனுங்க வந்து ஒரு வர்ச்சுவல் அபியூசர்ஸ் அவனுங்க. பாட்காஸ்ட் போட்டானுங்கன்னா அனிமி மாஸ்க்கு இந்த இங்கிலீஷ் படத்தை பத்தி எல்லாம் பேசுவானுங்க. அதை நம்பிதான் அவனுக்கு பாட்காஸ்ட் கேட்டு இருப்பாப்போ. ஆனா வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு சரி பரவாயில்ல, இவனுக்கு வந்து நாட்டுல நடக்கிற சமூக பிரச்சனை எல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவன் பிலிப்பு யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிங்க. இது எப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு டெவில் வந்து ஒரு மாஸ்க் பின்னாடி ஒழிஞ்சிக்கிற மாதிரி இவனுங்க எல்லாரும் போய் வந்து பெரியாரு அம்பேத்கர்ன்ற ஒரு 2 மாஸ்க் பின்னாடி ஒழிஞ்சிருவானுங்க. இது வந்து ஒரு பேய்ன்றதே கண்டுபிடிக்க முடியாது. வந்து என்ன தெரியுமா, இவங்களால அவங்களுக்கு கெட்ட பேர் தெரியுமா, பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும். உண்மைதான். ஏன் பெரியாரு இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அதையும் இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் இவங்க மேஜரா எதனால வந்து அவங்க பின்னாடி போய் ஒழுங்குவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷயத்துக்கு அவங்க பேசுற ஒரு அப்யூசிவான கண்டென்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க பெரியாரிசம் பேசுறோம், அம்பேத்கரிசம் பேசுறோம், அதனாலதான் எங்களை அடிக்கிறாங்க
அந்த ஒரு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சிம்பத்தி கேம் ஆரம்பிச்சிருவாங்க. அது அது எப்படி தெரியுமா முடிப்பானுங்க கடைசியில? அவனுங்க பண்ண தப்ப சொன்னா, ஓ நாங்க வந்து பெரியாரிசம் அம்பேத்கரிசம் பேசும்போது நீ ஆப்போசிட்டா பேசுறியா, அப்ப நீ சங்கின்றவானுங்க. டக்குன்னு ஒரே ஒரே இதுதான்டா உங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவனுங்க இப்ப ஏன்டா தெரியும் அபியூஸ் எதுக்கு ஆனா தலைவர சங்கி ஏன் சங்கிற உண்மையாலுமே இல்ல உயிரை ஏன்டா அபியூஸ் டிஎம்கே பண்ணேன்னு கேட்டு குரூப் உழைக்கிறதே வெறும் பிஜேபி நம்பி தான். பிஜேபின்ற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோயேன், டிஎம்கே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க இப்ப வரைக்கும் தெரியல. அதுதான் அலெக்ஸ், அவங்களுக்கு வந்து பேசிக்கே அதுதான். அந்த இது பேர் என்னதான், அந்த சுமி வண்ண காவியங்கள் மாதிரி இதுதான். அதுக்கப்புறம் உனக்கு யூடியூப் ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பார்த்தனீங்க, ஒரு மாதிரி அவன் தம்ப்லைனை இன்னும் வச்சிருப்பான், ஒரு மாதிரி இதுவா வச்சிருப்பான்டா, எப்படி சொல்றது, பார்த்தாலே வாங்கி வர மாதிரி வச்சிருப்பான் நேமே. அப்புறம் ஏன் ப்ரோ போய் பாத்தீங்க? அதுக்கு இல்லடா, அவனுக்கு வைக்கிறதே அந்த மாதிரி தான் வைப்பானுங்க. சி அத டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, புரியுதா? இவன் இங்க எல்லாமே வந்து நியூட்ரல்னு சொல்லி எப்படி வந்தானுங்கன்னா, நாங்க வந்து ஒரு பெரியாரிஸ்ட்னு வந்தவனுங்க எல்லாம். எப்படின்னா நியூட்ரல்னு வந்தானுங்க குமரன் சொல்றது தெரியும் இல்ல, முக்காவாசி டிஎம்கே கிட்ட இருக்கிற பிளஸ் நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டே டிஎம்கே போடுறது. இன்னொரு விஷயம், இப்ப வந்து பெரியார பத்தி அவங்க பேசுறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அபியூஸாவோ மத்தவனை அபியூஸ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி பேசுறது, அது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்ப அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போய் வந்து பெரியாரே வந்து திமுகவை பத்தி என்ன சொன்னாருன்னு சொன்னா வந்து அது ஒத்துக்க மாட்டானுங்க. எதுக்கு அலெக்ஸ், நீ இப்படி யோசிச்சு ஒரு காமன் மேன் மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பாரு. இப்போ வந்து உனக்கு வந்து இருக்கிற கவர்மெண்ட் மேல வந்து உனக்கு கோவம் இருக்கு, ஆனா உனக்கு அந்த கோவத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணு தெரியல. அப்போ வந்து ஒருத்தர் வந்து நியூட்ரலுங்கிற மாதிரி பேசுறான், அவன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பேசும்போது நீ என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்கா இல்ல ஆபீசர், அது ஆக்சுவலா உண்மையாலுமே நம்ம என்னதான் அவங்க மேல நம்ம வச்சாலும் உண்மையாலுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி டீம். 2021 எலெக்ஷன் முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அவங்க உண்மையாலுமே நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் ஆக்கி அவங்க எல்லாரையும் நியூட்ரலா ஒன்று பேச வச்சு, அதே மாதிரி ஆளும் கவர்மெண்ட் வந்து ஏடிஎம்கே இல்ல, ஏடிஎம்கே போட்டு குழப்பாங்க நியூட்ரல்னு சொல்லி. அந்த வின் பண்ணோடனே அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணல, அவங்க ரிவீல் பண்ணிக்கிட்டாங்க. எங்கடா இருக்கு? நான் இதோட ஹோட்டல்ல இருக்கேன். இதோட பொரோட்டா கடையில கேட்கறாங்க சவுண்ட். ஆமாமா, லிட்டரலி உனக்கு எப்படி இருக்கும்னா சாப்பிட்டு வாடா உயிராங்க. சொல்லுங்க. இல்ல அதுதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அப்படியே பெரியாரை பத்தி பேசுறது, அம்பேத்கரை பத்தி பேசுறது எல்லாமே மறைஞ்சி ஒரு டைம்ல வந்து கலைஞர் தான் ஹீரோன்ற மாதிரி மாறும். ஓகேவா? அது மாறிச்சு. அதுக்கப்புறமா இல்ல இது எப்படின்னா, இப்ப எல்லாரும் கவனிச்சீங்கன்னா தெரியும், திமுக வைக்கிற பேனர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அண்ணான்ற போட்டோவே இருக்காது, 3 போட்டோ தான் இருக்கும். எல்லாருக்கும் இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேணா எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்னதா வச்சிருப்பாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய உதயநிதி இல்லடா, உதயநிதி சொன்னாரு கலைஞர் உருவாக்கின கட்சி தான் இதுன்னு. உதயநிதி ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரா நேக்கா, இது கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்க தாத்தா கட்சிடா இதுன்னு பெருமையா சொன்னார். அண்ணா வந்து கார்னர்ல சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடிலாம் வந்து அண்ணாக்கு பகோடா வாங்கிட்டு வரும்போது வந்து எட்டனாதான் ஆட்டைய போட்டாங்க, கடைசியில வந்து அண்ணா கிட்ட வந்து கட்சியே ஆட்டைய போட்டீங்கப்பா. அண்ணாவே யாருன்னு கேக்குற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து டிகே தானே, டிகேல இருந்து தான் அண்ணா வந்து இத ஆரம்பிச்சாரு. ஏண்டா டெய்லியும் தான்டா அந்த கதையை சொல்றேன், இப்போ உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமாடா ப்ரோ? சொல்லி ஜஸ்டிஸ் பார்ட்டி ப்ரோ, ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து இதுவா மாத்தினாங்க, திராவிடர் கழகமா இருந்தா வந்து அரசியல்ல போட்டியிட முடியாதுன்னு தனியா வந்து அண்ணா வந்துட்டு அது இயக்கமா இருந்ததுனால போட்டியிட முடியாதுன்னு வந்து அவர் வெளில வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாரு ப்ரோ. திராவிடத்தை முன்னேற்றுவதற்கு இந்த கழகம். ஓகே, இல்ல ஆரம்பம் இல்ல அலெக்ஸ், நம்ம ஆரம்பம் உண்மையாலுமே அது ஃபேக்சுவலா ஒர்க் ஆனது
அண்ட் வந்து நிறைய பேர் இந்த இந்த ஹிஸ்டரியை பேசவே மாட்டேன்றோம். நம்ம எம்ஜிஆர் அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் தனியா போய் இது கட்சி ஆரம்பிக்கணும். ஆனா ஏன்னா கலைஞர்ன்றவர் வந்து இல்ல, கலைஞர் வந்து ஒரு கண்ணி, லைக் அவர் வந்து ஏதோ ஒரு ரூட் தப்பா போறாரு அப்படின்ற ஒரு பார்வையில இருப்பா அதான் எம்ஜிஆர் பார்க்க ஆரம்பிச்சா, அதனால தனியா ஒரு இல்ல இல்ல அவரு அவரு டேய் அவர் மட்டும் ரூட்டுக்கு தப்பா போனதுனால இல்லடா, அவரு கணக்கு கேட்டாருடா. அவரு கட்சி கணக்கு காட்டுங்கன்னு இவர் கணக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லிதான் வெளில இது குமரா குமரா பண்ணிட்டாங்க. குமரா இல்ல இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் வச்சுதான் பாத்தீங்கன்னா 71 எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சாரு. ஓகேவா, கலைஞர் ஓப்பனா சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறம் இவர் வந்து 72லயே நம்ம கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அந்த வருஷத்துல பார்த்தீங்க அவர் கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து சுகாதாரத்துறை கேட்டாரு, அமைச்சருக்கு பதவி கேட்டாரு எம்ஜிஆர், அது தரலன்றதுனால கணக்கு வழக்கு கேட்டாருன்னு. ஆக்சுவலா எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது அவாய்ட் பண்றது, ஒரு என்ன சொல்றது ஒரு லாபி பண்ற மாதிரி அவரை கொஞ்சம் இருட்டடி பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க. பயங்கர மாஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னு. இப்போ எப்படின்னா இப்போ பாகுபலி பாத்துருக்கீங்கல்ல, ஒரு நிமிஷம் பாகுபலி எல்லாம் பாத்துருக்கீங்க இல்ல என்ன நான் சொல்றேன் கேளு, ஒரே நிமிஷம். எப்படின்னா பிரபாஸ் வந்து இந்த லைக் அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துட்டு அவர் வந்து மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருப்பாருல்ல, அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது மலைக்கு மேல இருந்து அந்த யாரு நாசரும் ராணாவும் பாப்பாங்க பாருங்க, இவன் எங்க இருந்தாலும் ஆள்றவன். நீ என்ன இருந்தாலும் அவன் இருக்கிற இடம் எங்க சிம்பிள் இருந்தாலும் அவன் விஷயம்டா. அரசனாதான் இரு இருப்பான். ஒரு நிமிஷம், ஒரு சிம்பிள் விஷயம். அந்த காலத்துல வந்து பேசிதான் அரசியல் பண்ணாங்க. ஆனா அந்த காலத்திலே வந்து ஒரு எலெக்ஷன் இதுல கேம்பெயின் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு வார்த்தை கூட பேசாம ஜெயிச்சவர்லாம். எம்ஜிஆர்ல இல்ல எம்ஜிஆர் பேரை கேட்டாலே எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்ல சட்டசபையிலே கடைசி 3 வருஷத்துல இருக்கவங்க யாருமே இருவர் படம் பாக்கலையா? இருவர் படம் பார்த்தது இல்ல. இருவரா தெரியல, விக்னேஸ்வர பார்த்த பேர். அந்த படத்துல கூட சீன் இருக்கு. எப்படின்னா கலைஞர் வந்து பேசிட்டு இருப்பாரு, எம்ஜிஆர் வந்து பேசி முடிச்சிருவாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சரியா? அதுல வந்து எம்ஜிஆர் வந்து மோகன்லால் கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் அந்த கார் பின்னாடி போயிட்டு இந்த இருவர் படத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் வராது. ஓகேவா? அதெல்லாம் முழுக்க முழுக்க டிஎம்கே சொம்படிக்கணுன்றதுக்காக எடுத்த படம். எம்ஜிஆர் வந்து ரொம்ப இதுவா இல்ல அந்த படத்தையே நீங்க எடுத்துக்காதீங்கன்ற, அதுல எதுவுமே ஒழுங்கா காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏங்க நீங்க அவ்வளவு எதுக்குங்க இப்போ ஒரு படம் வரப்போகுது பாருங்க, இந்த தமிழுக்காக பல பேர் போராட்டம் பண்ணி, ஆமா பல பேர் போராட்டம் பண்ணி பல பேர் வந்து இறந்தாலும் அது திமுக மேல மொத்தமா சூர்யாவை என்ன அடி அடிச்சிருக்க. ஆனா சூர்யா பத்தி இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல. இப்ப வந்து இந்தியா கூட்டணின்னு காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து அதுல காங்கிரஸ காட்டுவாங்களா பராசக்தியில? காமிக்க மாட்டாங்க. அது எப்படா காட்டாம இருக்க முடியும்? தேவையானதாண்டா காட்டும். அது எப்படா காட்டும்? அது அவன் எடுக்கிற வரலாறு இல்ல, நம்ம எடுக்கிறதான் வரலாறு. அந்த மாதிரிதான் படம் எடுக்கிறான். இல்ல இவங்க சார்பட்டை வந்து செம படம், ஆனா அதுலயே நைஸா ஊசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி சார்பட்டாலே இந்த பாலிடிக்ஸ். ஆனா அலெக்ஸ் நீ சூர்யாவை என்ன அடி அடிச்சிருக்க, ஆனா வந்து ப்ரொபகண்டா மூவின்னு சொன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தியா? நாங்கடா அடிச்சிருக்கேன் ப்ரொபகண்டா மூவின்ற தாண்டி துல்கர் சல்மானும் ரிஜெக்ட் பண்ணிருக்கான் ஸ்டார்டிங்ல. சூர்யா ரிஜெக்ட் பண்ணது மட்டும் காரணம் இல்ல. இதுல துல்கர் சல்மான் நினைக்கிறேன்டா புறநானூறு இல்ல, அதான் இல்ல புறநானூறு தான் வந்துட்டு இது பராசக்தி இது புறநானூறு தான்டா அது அது வந்து சூர்யா அவங்க அந்த டைட்டில் கொடுக்கல அப்படின்றது பராசக்தி. இன்னொன்னு இல்ல, துல்கர் சல்மான் தக்லீஃப் ஆனான்னா படம் என்ன ஆச்சுன்னு தெரியும். பாப்போம். இது நல்லா அதெல்லாம் கிடையாது ஐயா. அந்த பராசக்தி மாத்தினதே ஒரு அரசியல் ஐயா. அது மாத்திரம்டா நம்மளுக்கு என்னடா அந்த பராசக்தின்றது வந்து கமல் கட்சி அப்படின்னா கலைஞர் எழுதின படம் தானே. கலைஞர் எழுதின படம், ரிட்டன் பை கலைஞர். அது எப்படின்னு எனக்கு புரியாத விஷயம் அண்ணா, எனக்கு புரியாத விஷயம் என்ன, கலைஞரும் வந்து சினிமாவில எழுதியிருக்காரு, ஐயா ஸ்டாலின் ஐயாவும் சீரியல்லையோ எதுலயோ நடிச்சிருக்காரு, உதயநிதியும் சினிமா நடிச்சிருக்காரு. அது எப்படி நான் கூச்சமே இல்லாம சினிமா நடிகர் அப்படின்னு பேசுறாங்க. எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயிக்கும் எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னது பரவாயில்லடா. இல்லடா எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னது பரவாயில்லடா. காமராஜர் என்னன்னு சொன்னாருன்னு எனக்கு ரீசன் தெரியும். அதுவும் கேள்விப்பட்டேன். காமராஜர் எல்லாம் போயில ரொம்ப பரம்பரை எதிரி மாதிரி பார்த்த கும்பல். திமுக எல்லாமே ரீசனோட சொல்ற மாதிரியும் இதை மட்டும்தான் அவங்க ரீசன் இல்லாத சொல்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க.
அப்படி இல்லைண்ணே. நீ வந்து கலரை வச்சு அடிச்சதெல்லாம் தப்பு தானே. இதே எம்ஜிஆர கலைஞர் வந்து மலையாளின்னு சொல்லிட்டு இது சட்டசபையில சொல்லியிருக்காரு. ஓகேவா, இருக்கு, பத்திரிகையிலே வந்திருக்கு. ஆல் செட் அண்ட் டன். நான் சொல்றது வந்து ஒருத்தன் கலர் இப்போ தமிழ் மலையாளம் இதெல்லாம் வச்சு இனி வரைக்கும் அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது நான் வந்து ஓகே ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அது வந்து இன்னைக்கு வந்து நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சீமானே வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். பட் உனக்கு ஒருத்தன் கலர் வச்செல்லாம் என்னண்ணே இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு டைலாக் சொல்லுவாங்க, திமுக ஆலமரம் அவங்கள வீழ்த்தவே முடியாதுன்ட்டு. காங்கிரஸும் ஆலமரம் தான் ஒரு காலத்து தமிழ்நாட்டுல. என்ன ஒன்னாலே இல்ல இல்ல இந்தியா ஃபுல்லா இந்தியா நான் சொல்றது இந்தியான்னு இல்ல, இந்தியா ஃபுல்லா. பட் இப்ப வந்து பாரு காங்கிரஸ் தமிழ்நாடுலயும் கூட்டணி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பேட்டுக்கு ஞாபகம் என்ன ஒன்னாலே அடி முடியாது, என்ன ஒன்னாலே அடி முடியாது, நான் திருப்பி வச்சா நீ தாங்க மாட்டேன். ராத்திரியோட ராத்திரியா கலைஞரை கூட்டுன்னு போய் நடந்த ஹிஸ்டரியை தானே பேசுறோம். அரெஸ்ட் பண்றது இல்ல ரேவந்த் அவருக்கு பிடிக்காதான். ஏன்னா ஒரு பேஷண்ட் அப்படி இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்றது நடுராத்திரி அவருக்கு அப்படின்னா ஒரே நிமிஷம். அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து லாக்அப் டெத் என்ன இப்ப வரைக்கும் நடக்கலையா? லாக்அப் டெத் இப்ப வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. அதாவது ஊழல் பண்றாங்க இல்லைன்னா, நான் ஜென்ரலா ஊழல் எல்லா ஸ்டேட்லயும் ஊழல் நடக்குதுன்னு. ஊழல் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பிரிட்ஜ் வந்து உழுவுது, கீழே ஒருத்தன் உயிர் சாவுறான். அந்த சாவுக்கு யாருன்னு பொறுப்பெடுப்பா? இப்ப நீங்க அந்த பேஷண்ட்ன்றதுனால பாவப்படுறீங்கல்ல. ஒருத்தன் வந்து வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கும் போது மேல வந்து நல்ல என்ன சொல்றது, தரமான பொருட்களுக்கு காசை ஒதுக்கி ஆனா தரமில்லாத பொருட்களுக்கு போட்டு அது ஒரு சாவுன்றது அது ஒரு ஊழல் சாவுனே. ஊழலால ஒருத்தர் சாவுறது என்ன பாவனே? பாவம் யாருக்கு சேரும்? அந்த ஊழல் பண்ண பணத்தை தின்னவங்களுக்கு தான் சேரும். அதுக்கு முன்னாடி இந்த ஐயோ அம்மா கொலை பண்ண பாக்குறான் கம்மி தான் கேட்டேன். ஐயோ அம்மா கொலை பண்ண பாக்குறாங்க இல்லடா அப்படி சொல்லணும். இல்ல அப்படி சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியது. அந்த நேரம் பத்திரிகை ஆபீஸ்ல என்ன சொல்றது, இன்ஜினியர்ஸ் 2 பேரை கொளுத்திட்டாங்க. அது எல்லாமே அது பண்ணது அது பண்ணது வந்து மதுரை குரூப். ஆமா இல்ல, அதாவது குடும்ப அரசியலுக்காக, அதாவது வாரிசு போட்டி இருக்கு பத்தியா, வாரிசு அரசியல் போட்டி. அதனால நடந்துச்சு. அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு அதனால நடந்துச்சு. அடுத்த முதல்வர் இட்ஸ் ஓகேண்ணே. தாத்தா பண்ணது அப்பாவுக்கு போலாம், அப்பா பண்ணது பையனுக்கு போலாம், எப்படி வேணா போலாம், பேத்திக்கு போலாம், எனக்கு போலாம், உங்களுக்கு போலாம். தப்புன்னு நடந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தான் ஆகணும். என்ன பண்ண முன்னோட்கள் தப்பு பண்ணா எங்கேயாவது நம்ம அடி வாங்கி தானே ஆகணும். எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, சர்க்கார் படத்துல தளபதி சொல்லுவார்ல, இந்த ஒரு தடவை விட்டீங்க நாடு 50 வருஷம் பின்னாடி போயிடும், அந்த மாதிரி இருக்கு. இல்ல இன்னும் ஆல்ரெடி வாங்கின கடனை இன்னும் அதிகமா வாங்குவாங்க, கவலைப்படாத. டபுள் டிஜிட்ல. இன்னொரு ஃபேக்சுவலான ஒரு பாயிண்ட் யாராவது அப்சர்வ் பண்றீங்களா? ஆக்சுவலா நீங்க போயிட்டு சாமானிய மக்கள் கிட்ட, சாமானியம்னா கொஞ்சம் இந்த எலைட் குரூப் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க சாமானியம் கிடையாது, ஒரு எலைட் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலா இந்த ஆட்சியை பாசிட்டிவா தான் சொல்றாங்க. அதுக்கு ரீசன் நீங்க கேட்டு பாருங்களேன். நிறைய டெவலப்மெண்ட் வருது. என்ன மாதிரி டெவலப்மெண்ட்? பார்க் இதெல்லாம் ரெடி பண்றாங்கன்ட்டு. பார்க் கட்டுறாங்க, வீடுகளை புடிங்கி தானே பார்க் கட்டுறாங்க. அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் சூப்பரான ஒரு வீடியோ நான் ரீசெண்டா பார்த்தேன். என்னன்னா ஒரு முஸ்லீம் அவங்க வீடை இடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல அவங்க ஆக்சுவலா ஸ்டாலினோட போட்டோவும் கலைஞரோட போட்டோ வச்சிருந்தாங்க தெரியுமா? இது நிறைய அந்த போராட்டம் பண்ணும்போது வந்து கேட்டாங்கல்ல, காலங்காலமா நான் வந்துட்டு திமுக ஓட்டு போட்டுன்னு இருக்கேன், ஸ்டாலின் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில திமுக நினைச்சு பார்ப்பாங்களா? ரேவந்த் ப்ரோ, நான் ரீசெண்டா ஒரு விஷயம் அதை எனக்கு புரிஞ்சுட்டது என்னன்னா, எல்லாம் ஒரு சில சொல்லுவாங்களா, டே சென்னை ரொம்ப மோசம்டா, பெங்களூர் போல ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி புரியல, திரும்ப சொல்லு ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, நம்ம இந்தியால இருக்கோம், நான் இந்தியாவே மோசம் தான் சொல்றேன். சொல்றாங்களே அதான் இந்தியா மோசம் அப்படிம்பாங்க. ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா, எல்லா ஊரும் ஒரே ஊர் தான். ஆனா வந்து காசு இருக்கணுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவனுக்கு ஒரு லைஃப். காசு இருக்கணுக்கு இல்ல ப்ரோ. இப்ப இல்ல நீங்க அது இல்ல அதுவே தப்பு தான். நான் வந்து
குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட ஸ்டேட்ல நடக்கிற விஷயம் நான் சொல்லல, பொதுவா நான் பேசுறேன், யாரையும் மென்ஷன் பண்ணல. காசு இருக்கிறவனுங்க கூட இந்த பொலிட்டீஷியனால பிரச்சனை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவன், அப்பர் இல்ல ஓரளவுக்கு ரிச்சா டீசென்டான ரிச் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குமே தலைவலி தான். இப்ப அவங்க ஒரு கம்பெனி கட்டினாங்கன்னா அங்க வந்து மாமூல் வசூல் பண்றது, நான் வந்து டெண்டர் கேக்குறது, வீட்டுக்கு அவங்களுக்கும் ப்ரோ நம்ம என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எல்லாம் வந்து வெளியில வந்து பேசுவாங்க, சாமானிய மக்கள் வந்து வெளியில வந்து பேசுவாங்க, அவங்க வந்து வெளியில வந்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கும் தலைவலிகள் இருக்கு. ஒன்னும் இல்ல, இந்த சிங்கம் பத்தல வர மாதிரிதான் யாராவது வருவாங்க சார், பணம் கொடுன்னு கேட்ட மாட்டாங்க, அது எப்படி முடியும்? யாரு வருவா? வருவாங்கடா, இது நான் தான் வருவேன். நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, ஒரு காசு இருக்கிறவன் ஒரு ரிமோட் ஏரியால இருந்தா கூட அவனால அங்க எல்லா வசதியும் அவனால ஏற்படுத்திக்க முடியும். காசு இல்லாதவன் சென்னை மாதிரி ஒரு ஹாப்பனிங் பிளேஸ்ல இருந்தாலும் அவன் சொல்றது அந்த அத்தியாவசிய தேவை. ஓகேவா, இன்னைக்கு போட்ட அது பொருளாதாரம் விலைவாசி எல்லாமே இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அது கரெக்ட். ஆனா இது எப்படின்னா, என்னைக்குமே தமிழ்நாட்டுல வந்துட்டு ரொம்ப ஏழைகள் இது இருக்குன்னு பேசும்போதும் சரி, இல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த சர்வே ஆகிறத பத்தி பேசும்போதும் சரி, ஏன் பொண்ணுங்களுடைய அந்த சேஃப்டி பத்தி பேசும்போதும் சரி, உடனே நார்த் இந்தியா கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணுவான். அதாவது அங்க எஜுகேஷன் இருக்காது, நல்ல பஸ் இல்லைன்னு, நான் தான் ஒழுங்கா வந்துட்டு விமன் சேஃப்டி இல்லை, அதுக்கு ரெப்கேஷன் வானுங்க. முதல்ல கம்பேர் பண்றதே வந்துட்டு இது தப்பு முதல்ல. ஆனா டிஎம்கே நீ எங்க ஆன்லைன் நெகட்டிவிங் இது எடுத்தாலும் சரி, இப்போ கூட மகாராஷ்டிரா பஸ்ஸை தூக்கிட்டு வந்து தமிழ்நாடு பஸ்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறேன். அதுவும் தமிழ்நாடு பஸ்னா நார்மல் தமிழ்நாடு பஸ் இல்லை, ஏதோ ஏசி பஸ் கூட இப்படி இல்லை, எங்க விட்டானுங்க கூட தெரியல. இது அதோட எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு கம்பேர் பண்ணிருந்தாங்க. அதான் லைக் வரணும் கூட, அதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுன்னு காட்டிக்க. ஒருவேளை விக்னேஷ் ப்ரோ இவனுங்க போடுறத பார்த்தா வடகானங்க இங்க வந்துடுறானுங்க போல இருக்குது. இல்ல ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல. இல்ல நான் இன்னொரு விஷயமும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல, அது தெரியும்டா. கூட்டணி கட்சி திமுகவோட கூட்டணி கட்சி இருக்குல்ல, இப்போ அவங்க எல்லாம் ஸ்கேம்லயே வாழ்ந்தாங்க. அது கரெக்ட். இப்ப கேக்குறது என்னன்னா, நீ வந்துட்டு 9வது ரேங்க் எடுக்கிற, ஃபெயிலான பையன் கூட கம்பேர் பண்ணுவே நீ? அது ஓகேடா, நான் சொல்றது உனக்கு அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் பரவாயில்ல. அது கரெக்ட் தான், அது தெரிஞ்சுதானே. இது காங்கிரஸ் உண்மையாலுமே காங்கிரஸ் நீங்க ஏத்துக்கிறியோ இல்லையோ, நீங்க எல்லாம் வந்து ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, உண்மையாலுமே முரட்டு ஊழல். இல்ல காங்கிரஸ் அதான் இப்ப இல்ல, இவ்வளவு பிஜேபி இவ்வளவு ஏற்று இருக்கும் போது காங்கிரஸ் எல்லாம் மதியறதே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இதை விட நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, என்னைக்குமே ஒரு கட்சி திரும்ப ஆட்சியில இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறோம் வரணும்ன்ற அந்த ஃபீல் வரும் அவங்களுக்கு. ஆனா வரவே முடியாதுதான் ரியாலிட்டி. காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி பிடிக்கிறதுலாம் கஷ்டம் தான். பிஎம் இது மாதிரி போய் நிக்கிறது, ராகுல் காந்தி பிஎம் ஆகிறதும் யோசிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் குரூப்ல ஒன்னு அனுப்பி இருக்கிறேன், அது பார்த்துட்டு இது பண்ணுங்க. என்ன இது சரி. ஆமா ரவந்த் உனக்குதான். சரி விக்னேஷ் ப்ரோ, உங்க ஊர்ல வேணாம், உங்க தெருவுல தான் நீங்க இருக்கிற இடம் இல்ல, ஏடிஎம்கே அதிகமா டிஎம்கே அதிகமா? உனக்கு தெரியும்ல, இந்த வீடு வாங்கி வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் தான். சரி 6 மாசத்துல என்ன தோணுச்சு? பழைய வீடு வந்து அந்த ஏரியால கடலூர் தானே? ஆமா கடலூர் தான். அது இப்ப அந்த ஏரியால வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் இல்லடா, அது எனக்கு தெரியலடா. ஓகேவா, சரி சொல்லு. ஆனா இப்ப இந்த எனக்கு என்ன பயம், என்டிகேன்னு சொல்றீங்களா? இந்த வீட்டுல என்ன தெரியுமா, வந்து ஒரு 3 நாள் ஆச்சு. ஓகேவா, எல்லாம் வீட்டுல இது பண்ணிட்டு இருக்காங்க, செட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னாச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒண்ணு டிவிக்கே கொடி கட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு ஒரு 3 வீடு தள்ளி. அந்த வீட்டுல ஒருத்தர் ஏதோ பார்ட்டி மெம்பர் ஒருத்தர் இருக்கா போல, இன்னும் பேசக்கூட இல்லை இந்த நாளாகுது. ஒரு டவுட்டு, இப்போ 9 மாசம் தான், ஒரு 9 மாசம் இருக்கும்னு எடுத்துப்போம். விக்னேஷ் ப்ரோ கோஸ்டாங்க ஸ்பீக்கருக்கு ப்ரோ, இல்ல ஒரு 9 மாசம் அந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துப்போம். எதுக்கு இந்த இப்ப இவங்க எல்லாம் பிரச்சாரம் இல்ல, எலெக்ஷன் இதுவே ஒரு 9 மாசம் இருக்குதுன்னு எடுத்துப்போம். இவங்க பிரச்சாரம் எல்லாம் போவாங்கல்ல, ஸ்டாலின் போலனா ஸ்டாலின் போலனா உதயநிதி இதெல்லாம் போவாங்க. இவங்க போகும்போது எதை வச்சு ஓட்டு கேட்பாங்கன்னு கேரு?
ஆல்ரெடி பாஜக சிங்களத்துக்கு உள்ள போயாச்சு. பூந்துரும். எத்தனை வாட்டா அதே சொல்லுவீங்க. அதான் வேற இது எப்படின்னா அதேதான் அவங்க சொல்லுவாங்க, அதேதான் பிப்ரவரி அவங்க 30 சொல்லுவாங்க. பிப்ரவரி அதே 30 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 தான் இல்லை, பிப்ரவரி 30 மட்டும் தானே அவங்களோட கேம் பிளேவே இருக்கும். அதான் இல்ல இப்ப அதான் இது எப்படின்னா அதான் பொட்டேட்டோ. சரி அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் என்ன அதான் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்லுவோம் இல்ல சொல்றது கேளு கேட்டது சொல்றது என்னன்னா நீட் எக்ஸாம் வந்து நாங்க வந்து தடுக்க முடியும். ஓகேவா? பாஜக மதவாத சக்தி விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் வேலை எல்லாம் ஏறி ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா துரைமுருகன் பொதுச் செயலர் இது திமுக பொதுச் செயலர் துரைமுருகனுக்கு வேலூர்ல அவர் பையன் கதிரானந்தே பாத்தீங்கன்னா தங்கம் வேலை எல்லாம் குறையும், பெட்ரோல் எல்லாம் குறைஞ்சன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசியிருப்பாரு. பாதிக்கு பாதி நீங்க நிறைய தங்கம்லாம் வாங்கி போடலாம் நிறைய பேசியிருப்பாரு. ஓகே, பாதி குறையும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. சோ இந்த டைம்ல அதை இன்னும் டீப்பா பேசுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் நிறைய ஒரு நிமிஷம் குறையும். இல்ல கேட்டதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க பாதி சொன்னதுல வந்துட்டு ஆட்சியில இருந்தது இவங்க தானே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கல்ல? ஆட்சியில் நீங்க தானே இருந்தாதான் நீட் ஏன் ஒழிக்கல, ஏன் இது பண்ணல, கரண்ட் பில்லு தான் இதுன்றீங்க, எல்லாமே இவங்க தானே இருந்தாங்க. இல்ல கேட்க மாட்டாங்கல்ல. இது என்ன போய் மைக்க நீட்டினா இது ரிவ்யூ எடுக்கிற மாதிரி பேட்டி எடுக்கிற மாதிரி போய் கேட்க போறாங்க. இல்ல இப்ப உதயநிதே இல்ல ப்ரோ உதயநிதே கேரவன்ல சொல்லிட்டு போறாருன்னு எடுத்துப்பான். கீழே இருக்கிறவனுக்கு எப்படி தோணுன்னு கேக்குறேன். அவனுக்குள்ளே பேசிப்பானுங்கல்ல, புரியுதா? கீழே இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது கேட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. இல்ல அதான் அவன் டீ போட்டு பழகிட்டானா, குச்சி பழகிட்டான். இல்ல ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது தனிப்பட்ட காசு. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி மீட்டிங் பிரச்சாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த கூட்டம் கூடுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு தனி அமௌண்ட். அப்போது காசு வாங்கி நிக்கிறவன் எப்படி கேள்வி கேட்பான்? அவனுக்கு மைண்ட்ல எப்படி கூடும்? அவன் என்ன மைண்ட் செட்ல இருப்பானா, வந்தா ஓகே பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம போயிடலாம். அவங்க பீப்புள் எலெக்ஷன் டைம் வந்து ரொம்ப பாவர்ட்டி பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஹாப்பி மந்தா இருக்கும். they get money. ஸ்பீக்கர் கொடுக்க முடியல. எனக்கு இருக்குங்க விக்னேஷ் ப்ரோ. சாரி இப்பதான் சேர்ந்தேன். எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல 26ல பிரச்சாரம் இல்ல 26ல பிரச்சாரத்துக்கு போகும்போது டிஎம்கே என்னென்ன சொல்லி ஓட்டு கேட்கும்னு கெஸ் பண்ணுவார். 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லுவாங்க ப்ரோ. அது உறுதியா இல்ல. இப்ப வந்து கொடுக்க வேண்டிய இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 2000